வணக்கம். நான் கோவிந்த் பன்சாரே. மக்களுக்காக தொடர்ந்து போராடியும் நீதிக்காக வழக்காடியும் இருந்தேன். நான் கல்புர்கி. உங்களுக்காகத்தான் நான் நீண்ட நாட்களாக பேசியும் எழுதியும் வந்தேன். ஆனால் இன்று நான் உயிரோடு இல்லை. என் குரல் மௌனமானது காரணம் நான் உண்மையை பேசினதே. நான் கௌரி லங்கேஷ். இன்று நான் உயிரோடு இல்லை. மக்களுக்காக பேசினேன். அதற்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டேன். என்னை யார் கொன்றார்கள்னு தெரியாது, ஆனால் ஏன் கொன்றார்கள்னு தெரியும். நீட்டுங்கிற தகுதி தேர்வுக்காக இன்னொரு உயிர் இந்த தமிழ்நாட்டில் போகக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்தது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் மனித உரிமை செயல்பாட்டாளர்களாகவும் கம்யூனிஸ்டுகளாகவும் இயங்கி வந்திருந்த மனிதர்கள் தான் இவங்க ஒவ்வொருத்தையுமே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சில பிரிவு குழுக்கள் இணைந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு வகையான முறைகளில் கொலை நடந்திருக்குது. அதில் ஒரு சில பேர் தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி காணொலியில் காமிச்சது. மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்த ஆற்றல்களுக்கே இதுதான் நிலைமைனா, நாளைக்கு தமிழகத்தில் பிஜேபி சார்ந்த ஒருவர் வந்தாலும் நமக்கு இதே போன்ற கொலைகள், மிரட்டல்கள், மதக்கலவரங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் அமையும். அதற்கான ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த காணொலியை உங்கள் முன்னாடி நாங்கள் இந்த நேரத்தில் வெளியிடுறோம். எனவே நாளை மறுநாள் நடைபெறுகின்ற வாக்குப்பதிவில் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு பிஜேபி, அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு எதிரான வலுவான ஒரு சமூக நீதி கருத்தை கொண்ட திமுக கூட்டணிக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு இந்த மண்ணில் கலவரம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை கூட நாம் அனுமதிக்க கூடாது. எனவே தேர்தலன்று இதை மனதில் வைத்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அழுத்தம் திருத்தமாக நமது வாக்குகளை பதிய வைப்போம். 0 பிஜேபி என்று.